ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, நவம்பர் 22க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, மிஸ் யூனிவர்ஸ் 2025 பட்டம் வென்றவர் யார்? ஃபாத்திமா போஸ் ஃபெர்னாண்டஸ், மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க தான் வந்து மிஸ் யூனிவர்ஸ் 2025க்கான பட்டத்தை வென்றிருக்காங்க. செகண்ட் பிளேஸில் பார்த்தோம்னா, இந்திய வம்சாவளி பெண் பிரவீனர் சிங் அப்படின்றவங்க இருக்காங்க. தேர்ட் பிளேஸில் அதிஷா, பிலிப்பைன்ஸ் நாட்டை வந்து சேர்ந்தவங்க. இவங்க தான் வந்து தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. இந்த போட்டி நடைபெற்ற இடம் பார்த்தோம்னா, தாய்லாந்து தலைநகர் பாங்காங் அருகே உள்ள நோந்தபுரியில் தான் நடைபெற்றது. இதில் 120 நாடுகள் வந்து பங்கேற்றன. அதில் மெக்சிகோ நாட்டை சேர்ந்த ஃபாத்திமா போஸ் ஃபெர்னாண்டஸ் அப்படின்றவங்க வந்து மிஸ் யூனிவர்ஸ் 2025க்கான பட்டத்தை வந்து வென்றிருக்காங்க. சர்வதேச ஃபெராரி பந்தய தொடரில் பங்கேற்கிற முதல் இந்திய பெண் ரேசர் என்கின்ற பெருமையை பெற்றவர் யார்? டயானா ஃபண்டோல். சர்வதேச ஃபெராரி பந்தய தொடரில் பங்கேற்கின்ற முதல் இந்திய பெண் ரேசர் என்கின்ற பெருமையை பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டயானா ஃபண்டோல். 5ஆம் தலைமுறை Su-57 போர் விமானங்களை வழங்கும் திட்டத்தை எந்த நாடு முன்மொழிந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யா. இது எத்தனாவது தலைமுறை? 5ஆம் தலைமுறை Su-57 அப்படின்ற போர் விமானங்களை வழங்குற திட்டத்தை எந்த நாடு? ரஷ்ய நாடு தான் வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க. இந்த Su-57 அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நவீன தலைமுறை விமானங்களில் ஒன்று. அதே மாதிரி ஒற்றை இன்ஜினை கொண்ட போர் விமானமும் வந்து பார்த்தோம்னா Su-57 அப்படின்ற போர் விமானம். அடுத்து பார்த்தோம்னா தேஜஸ் போர் விமானம் எந்த ஆண்டு தயாரிக்கப்பட்டது? 2001ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்டது. உலகில் உள்ள அனைத்து போர் விமானங்களில் மிகச்சிறியது மற்றும் எடை குறைவானது. மிக மிக எடை வந்து குறைவாக இருக்கும். உலகத்தில் இருக்க எல்லா போர் விமானங்கள்லையும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து மிக மிக சிறியது. எந்த ஆண்டு தயாரிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2001ஆம் ஆண்டு. இது எந்த தலைமுறையை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 4.5 தலைமுறையை வந்து சேர்ந்தது. Su-57 அப்படின்றது வந்து 5ஆம் தலைமுறை, தேஜஸ் அப்படின்றது வந்து 4.5 தலைமுறையை சேர்ந்தது. துபாயில் வந்து பார்த்தோம்னா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பார்த்தோம்னா விமான கண்காட்சி வந்து நடைபெறுகிறது. இதை யார் நடத்தி வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐக்கிய அரபு அமீரகம் தான் வந்து நடத்தி வராங்க. இந்த கண்காட்சியில் வந்து பார்த்தோம்னா தேஜஸ் போர் விமானம் வந்து வெடித்து சிதறியது. அதனால தான் இந்த இடத்துல வந்து தேஜஸ் போர் விமானத்தை பற்றி பார்க்குறோம். மிகப்பெரிய அளவில் விமான கண்காட்சி நடைபெறுகிறது. அதில் வந்து தேஜஸ் போர் விமானம் தான் வந்து வெடித்து சிதறியது. அடுத்து பார்த்தோம்னா பிரதமர் மோடி G20 மாநாட்டில் பங்கேற்க எந்த நாட்டிற்கு சென்றுள்ளார்? தென்னாப்பிரிக்கா நாட்டில் இருக்க ஜோஹன்ஸ்பர்க்கு தான் வந்து சென்றிருக்காரு G20 மாநாட்டில் பங்கேற்க. ஆப்பிரிக்காவில் நடைபெறும் முதல் G20 உச்சி மாநாடு இது. 2023ஆம் ஆண்டில் வந்து இந்தியா வந்து தலைமை வகிச்சுது. அப்போ வந்து பார்த்தோம்னா தென்னாப்பிரிக்கா வந்து உறுப்பினராக வந்து சேர்ந்தாங்க. 2023ஆம் ஆண்டில் இந்தியா வந்து தலைமை வகிச்சுது G20 மாநாடுக்கு. அப்போ வந்து தென்னாப்பிரிக்கா வந்து ஒரு உறுப்பினராக வந்து G20யில் சேர்ந்தாங்க. ஆப்பிரிக்காவில் நடைபெறும் முதல் G20, அதாவது ஆப்பிரிக்கா, வட ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா, அந்த ஆப்பிரிக்காவிலே நடைபெற முதல் G20 உச்சி மாநாடு பார்த்தோம்னா இதுதான். இந்த G20 மாநாட்டினுடைய கருப்பொருள் பார்த்தோம்னா ஒற்றுமை, சமத்துவம் மற்றும் நிலைத்தன்மை. அடுத்து பார்த்தோம்னா MSME மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு கடன் விநியோகத்தை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் எந்த வங்கிகளுக்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா சிட்பி, பரோடா வங்கிகளுக்கு இடையில தான் வந்து இந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகியிருக்கு. விக்சித் பாரத் 2047க்கான தொலைநோக்கு திட்டத்துக்கு ஏற்ப புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து இதில் போட்டிருக்காங்க. விக்சித் பாரத் 2047 தொலைநோக்கு திட்டத்துக்கு ஏற்ப புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து இதில் போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு 1942லிருந்து 1945 ஆண்டுகளில் சிறையில் இருந்தபோது எழுதிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா 1946 வந்து வெளிவந்தது. எப்போ சிறையில் இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா 1942லேருந்து 45 வரைக்கும் இருந்த காலத்தில் சிறையில் இருந்தபோது எழுதிய புத்தகம் தான் வந்து பார்த்தோம்னா தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. அடுத்து பார்த்தோம்னா 2024-25ஆம் ஆண்டின் நாட்டின் உணவு தானியங்கள் உற்பத்தியினுடைய அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 357.32 மில்லியன் டன் வந்து உற்பத்தி செஞ்சுருக்கிறோம். மில்லியன் டன்னு 357.32 மில்லியன் டன் வந்து உற்பத்தி செஞ்சுருக்கோம். இது முந்தைய ஆண்டு 2023-24 பார்த்தோம்னா 332.29 மில்லியன் டன் வந்து உற்பத்தி செஞ்சோம். அதனோட ஒப்பிடும்போது இது வந்து பார்த்தோம்னா 7.65% வந்து அதிகம். இப்போ எவ்வளோ உற்பத்தி பண்ணியிருக்கோம்? 357.32 மில்லியன். போன வருஷம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 2023-24 வந்து பார்த்தோம்னா 332.29 மில்லியன் டன் உற்பத்தி பண்ணோம். இதை கம்பேர் பண்ணும்போது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது 7.65% வந்து அதிகமாக இருக்குது. உணவு தானியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நெல், கோதுமை, சோயாபீன்ஸ், நிலக்கடலை இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்த உற்பத்தியும் சேர்த்து தான் வந்து 357.32 மில்லியன் டன்.
அடுத்து பார்த்தோம்னா பிஎஸ்எஃப்பின் 61வது ஆண்டு தொடக்க விழா எங்கு நடைபெற்றது? குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டம் பூஜ் நகரில் தான் வந்து பார்த்தோம்னா பிஎஸ்எஃப்பினுடைய 61வது ஆண்டு தொடக்க விழா வந்து நடைபெற்றது. அடுத்து பார்த்தோம்னா நாட்டில் நடைமுறையில் உள்ள 29 மத்திய தொழிலாளர் சட்டங்களை தொகுத்து 4 புதிய தொழிலாளர் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தியுள்ளது. அவை யாவை அப்படின்னு பார்த்தோம்னா தொழிலாளர் ஊதிய சட்டம் 2019, தொழில்துறை உறவு சட்டம் 2020, சமூக பாதுகாப்புக்கான சட்டம் 2020, சுகாதாரம் பாதுகாப்பு பணிநிலை சட்டம் 2020. ஏற்கனவே நடைமுறையில் இருந்த 29 மத்திய தொழிலாளர் சட்டங்களை தொகுத்து தான் இந்த 4 புதிய தொழிலாளர் சட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இதற்கான விதிமுறைகள் வந்து பார்த்தோம்னா இப்போது கூடிய சீக்கிரத்தில் வந்து வெளியிடுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.